ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம குக்கரில் தக்காளி சாதம் பண்ணலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அது ஊற போட்டுக்கலாம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணால் ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசியில் தான் செய்கிறேன். பொன்னி புழுங்கல் அரிசி. ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுட்டு அதோட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து வெடிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த சோம்பு கருவேப்பிலை சேரும் போதே நல்லா சூப்பரான ஒரு வாசனை வரும். அதோட ஆனியன் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கூட நான் ஒரு சிறுகீரை பொரியல் பண்ண போகிறேன். அண்டு சௌச்சௌ கூட்டு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் மிக்சியில். அது நல்லா பல்சில் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பேஸ்டெல்லாம் அரைக்க வேணாம், இப்படி அரைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஓகே, அது வதங்கட்டும்ல. ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். 3 தக்காளி வந்து மிக்சியில் போட்டு 1-2 அடிச்சுக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அடிக்க வேண்டாம். 1-2 போட்டு அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்படி அடித்து எடுத்தால் போதும். இதை அப்படியே அதோட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமான அரிசி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அரிசி பொன்னி அரிசி போடுறதுனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஜீரக சம்பா இல்லாட்டி பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா 1க்கு 1.5 கிளாஸ் ஊற்றுங்க போதும். இது புழுங்கல் அரிசினால 2 கப் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வச்சுட்டு ஒரு விசில் சிம்மில் வச்சுட்டு விடுங்க, ரெடி ஆயிரும். ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டை அதெல்லாம் போட வேண்டாம், சோம்பு வாசனையும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிறுகீரை பார்க்கலாம். சிறுகீரை வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரியல் பண்ணுறதுனால பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சௌச்சௌ கூட்டுக்கு நான் பருப்பு, சிறுபருப்பு, சௌச்சௌ ரெண்டையும் வேக வச்சு வச்சுருக்கேன். கீரை பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம் போட்டு வரவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கீரைக்கும் சௌச்சௌ கூட்டுக்கும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். பல்ஸ் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். சௌச்சௌவில் அந்த மசாலா, தேங்காய் மசாலா கொஞ்சம் பாதி எடுத்து போட்டுக்கலாம், பாதி கீரைக்கு வச்சுக்கலாம்.
போட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒயிட்டாகவே வச்சுக்கோங்க. அது கூட உப்பு போட்டு அந்த மசாலாலாம் வேகட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க, மூடி வச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து கீரைக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதிலே கூட்டுக்கும் தாளித்து ஊற்றிட்டு கீரையை அதிலே பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து பாதி எடுத்து கூட்டுக்கு ஊற்றிக்கிறேன். மீதியில் ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம் கீரைக்காக. அது கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வேகும். லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். கீரை வந்து ரொம்ப நல்லது, சிறுகீரை வந்து. அதுவும் அந்த சிறுநீரக பிரச்சனை எதனா இருந்தால் கூட சரி பண்ணும். சிறுகீரை ரொம்ப நல்லது. சிறுகீரைலாம் அடிக்கடி சாப்பிடுங்க. வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அந்த மசாலாலாம் வேகட்டும். ஓகே, அவ்வளோதான். தக்காளி சாதம், கூட்டு, கீரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாதம், அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.